الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال تعالى أيضا: وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. மண்ணையும் விண்ணையும் படைத்து மண்ணிலே பல கோடி ஜீவராசிகளையும் விண்ணிலே விண்மீன்களை படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் முறையின் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்துலில் ஆலமீனாக வந்தித்த ஹபீபே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுன்னத்துகளை பின்பற்றி நடத்தும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்மாவின் கடமை நிறைவேற்றி செல்வதற்காக வேண்டி இல்லங்களில் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான இல்லத்தில் இத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் அவருடைய தூதர் ஹபீபே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது வாழ்வில் எவைகளை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அவைகளை எடுத்தும், எவைகளை வேண்டாம் விலகிக்கோங்க தவிந்து போங்க விலக்கி இருக்கிறார்களோ அவைகளை விட்டு விலகி தவிந்து நடக்கும்படி முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் ஒரு கண்ணியமான மாசத்துல, ஒரு கண்ணியமான தினத்துல, ஒரு கண்ணியமான மாசம் இந்த உலகத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன வந்து ஹபீபே கரீம் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இம்மை விட்டு பிரிந்த அந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல் குர்ஆன்ல அல்லாஹ் அவருடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நிச்சயமாக நபியே, உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாக ரஹ்மத்தாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். அல் குர்ஆன்ல அல்லாஹ் وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனோயிச்சை பிரகாரம் ஒன்றும் பேச மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய பேச்சு அது வஹீ அன்றி. குர்ஆன் அல்லாஹ் யா அய்யுஹன் நபி إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا. நிச்சயமாக அல்லாஹ் சொல்றார், யா அய்யுஹன் நபி இன்னா அர்சல்னாக, நாங்கள் உங்களை நிச்சயமாக அனுப்பியிருக்கிறோம், ஷாஹிதாக, ஒரு அத்தாட்சியாக, வமுபஷ்ஷிரன், அதாவது மக்களுக்கு பஷாரத் சொல்லக்கூடியவர்களாக, வநதீரா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய அனுப்பிக்கிறோம். وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا.
அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு தாயாக நாங்கள் அனுப்பிக்கிறோம். ஒளிவிளக்காக, சிராஜம் முனீரா, ஒளிவிளக்காக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக நாங்கள் உங்களை அனுப்பி வைக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன்ல நபி பத்தி கூறுறது, சஹாபாக்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் வ அஹ்ஸனு மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء. உங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா படிக்கிறாங்க, உம்மை விட உங்களை விட ஒரு அழகான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் இந்த கண்கள் கண்டதில்லை. உங்களை விடவும் அழகான ஒரு மனிதரை இந்த உலகத்தில் எந்த ஒரு தாயும் எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுக்கவும் இல்லை. خلقت مبرأ من كل عيب, எந்த ஒரு குறைமற்றவர்களாக நீங்க பிறக்கப்பட்டிருக்கிறீங்க. كأنك قد خلقت كما تشاء, எப்படி பிறந்திருந்தால் படைக்கப்பட்டிருந்தால் இருக்கும் என்று நீங்கள் விரும்புவீர்களோ அவ்வாறே நீங்கள் பிறக்கப்பட்டிருக்கிறீர்கள், படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியாப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் எம்மை விட்டும் பிரிந்த மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எந்த அளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றால், எங்களோட உயிரின் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிரின் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்கள் அவருடைய தோழர்கள் எந்த அளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சிறைப்பிடிக்கிறார்கள். குறைஷி குஃபார்கள் சிறைப்பிடிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தூக்கிலேற்ற போகிறார்கள். ஒரு சில ரிவாயத்துகளை சிலுவையில் அடைக்கப்பட போகிறார்கள், ஒரு சில ரிவாயத்துகளை தூக்கிலேற்றப்பட போகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கிறாங்க காஃபிர்கள், ஏ ஹுபைப் அத்துஹிப்பு, கேட்குறாங்க, உங்களோட இந்த இடத்துல, அதாவது நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வச்சுட்டு உங்களே நாங்கள் விடுதலை செஞ்சு நீங்க உங்களோட குடும்பத்தோட உங்களோட வீட்டில் நீங்க வாழ்றதை விரும்புறீங்களா? இருக்கிற சந்தர்ப்பத்தில் தூக்குலேற்றப்பட போகுது, தூக்கு மரத்தில் ஏற போறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படுது, உங்களுக்கு பகரமாக உங்களோட நபியை இந்த இடத்தில் வைத்தால் சொல்றாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இனியை ரிலீஸ் பண்றதுக்கு பதிலாக, இனியை நீங்க விடுதலை செய்யறதுக்கு பகரமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கிலேற்றுவதல்ல, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலில் ஒரு முள் நீங்கள் குத்துவதாக இருந்தாலும் நான் விரும்ப மாட்டேன். என்னை விடுதலை செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலில் ஒரு முள்ளை தைப்பதாக இருந்தாலும் கூட அதை விட நான் விருப்பமாக நான் ஏற்றுக்கொள்வேன், நான் தூக்கில் மரத்தில் இடுவதை. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவு சஹாபாக்கள் ரசூலோட அன்பாக இறக்கமாக இருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்குள்ள வராங்க. அவரோட மனைவிமார்களிடம் அனுமதி கேட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஈத்த பல மரத்தினுடைய நாரால செய்யப்பட்ட ஒரு கட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்ததும் உமர் அழுகுறாங்க தேம்பி தேம்பி. கேட்டாங்க ரசூலுல்லாஹ், அழுவை சத்தத்துக்கு ரசூல் எழுதிட்டாங்க. கேட்டாங்க, ஏ உமர் என்ன நடந்துச்சு, அழுகுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ரோம் மன்னர்கள், பாரசீக மன்னர்கள், பெரும் பெரும் ஆட்சியாளர்கள் பட்டத்தோட பதவியோட எவ்வளவு சொகுசான வாழ்க்கைகளை ஆடம்பரமாக வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க இந்த ஆட்சியாளர் கசானா நிரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யா ரசூலல்லாஹ் இந்த ஈத்தப்பழம் மரத்தினுடைய நாரால செய்யப்பட்ட கட்டில் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த மரத்தினுடைய நார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனில பதிக்கப்பட்டு எந்தளவென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் சிவப்பு நிறம் அடைந்திருக்குது. அந்த கட்டிலுடைய தாகுகள் ரசூலுல்லாஹி மேனில பட்டிக்குது.
ரசூலுல்லாஹ் உடம்பு சிவப்பு நிறமாகிக்குது. இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் அலந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சொல்லுக்கு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ உமர், ரோம் மன்னர்களுக்கு, பாரசீக மன்னர்களுக்கு இது உலகத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை, இதுதான் அவர்களுடைய சுருக்கம். ஆனால் இது எங்களுடைய சுருக்கம் இல்ல, இது எங்களுடைய வாழ்க்கை இல்ல. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷல் ஆখিরা, துன்யாவுடைய வாழ்க்கை வாழ்க்கையே அல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களின் சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, உமர் விளங்கப்படுத்தாங்க, உமர் சொன்னாங்க, ஒரு மனிதர் வாழ்க்கை எனக்கு எவ்வாறு என்றால், பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறாரு, களைப்பாறுவதற்காக ஒரு மரத்துக்கு கீழே இருந்து களைப்பாறாரு, மரத்தின் நிழல்ல. அவருடைய களைப்பு நீங்கியதும் அவர் அந்த பயணத்தை தொடர்றாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிரான்சிட், மக்கா போகணும், ஒருத்தர் துபாய் போயிட்டு போறாரு, மக்காக போகணும், துபாய்க்கு போயிட்டு டிரான்சிட். அவர் நோக்கம் துபாய் அல்ல, அவர் நோக்கம் மக்கா. இது போல நாங்கள் இந்த உலகத்துக்கு வந்துக்கிறோம் டிரான்சிட், கொஞ்ச நாள் கழிச்சுட்டு போறதுக்கு தவிர இது எங்களோட வாழ்க்கை அல்ல, இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல என்பதை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் குர்ஆன் தானே வதாஇயன் இலல்லாஹ், மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அனுப்பிக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு பணி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சில குறைஷிகள் குஃபார்கள் போயிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபிடம் முறையிட்டார்கள், இந்த வேலையை விட சொல்லுங்க, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதை விட சொல்லுங்க, நாங்கள் பொறுக்க மாட்டோம், எங்களால் பொறுத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. இந்த மக்கால பெரிய பணக்காரராக என்ற ஒரு நபி, உங்களோட சகோதரர் மகன் ஹபீஸ் விரும்பினா நாங்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறோம், பெரிய ஒரு அழகான பெண்ணை திருமணம் முடிக்கணும் என்றிருந்தால் அழகான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கிறோம், இந்த கூட்டத்துக்கு தலைவராக விரும்பினால் இந்த கூட்டத்துக்கே நாங்கள் தலைவராக்குறோம். ஆனால் ஒரு கண்டிஷன், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதை விட வேண்டும் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அபூ தாலிப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 8 வயசுலேருந்து பராமரிச்சவர். 8 வயசுலேருந்து பராமரிச்சவர் கூப்பிட்டு சொன்னாங்க, இப்னு அஹீக், என்னுடைய சகோதரனுடைய மகனே, மக்கள் முறையிடுறாங்க, நீ மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கதை விட்டுவிடுங்களே என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வல்லாஹி, அல்லாஹ் மீதானேயாக, லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி, எனது வலது கரத்தில் சூரியனையும், வல் கமர ஃபீ யஸாரி, எனது இடது கரத்தில் சந்திரனையும் தந்தாலும் கூட, ஹத்தா யுத்ஹிரஹுல்லாஹ், அல்லாஹ் இந்த தீனுடைய மார்க்கத்தை வளர்க்கும் வரைக்கும், அவ் உஹ்லக ஃபீஹி, நான் அல்லது அழியப்படும் வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறதை விடமாட்டேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, இந்த இடத்துல குறைஷிகள் கஃபார்கள் சொன்னாங்க, நீங்க விரும்பினால் பெரிய செல்வந்தராக இருக்கிறோம், நீங்க விரும்பினா உங்களை நாங்கள் பெரிய இந்த கூட்டத்துக்கு தலைவராக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல, ஏழ்மையாகவே வாழ்ந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கடைசி காலம் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 10ல் ஹஜ்ஜுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்தினாங்க, இதற்கு பின்னால நான் உங்களோடு இருக்க மாட்டேன், இது என்னுடைய வாழ்க்கையில கடைசி ஹஜ்ஜு சொன்னாங்க. சஹாபாக்களை பார்த்துட்டாங்க, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அஅராதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா கஹுர்மதி ஷஹரிக்கும் ஹாதா கஹுர்மதி பலதிக்கும் ஹாதா. சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உங்களுடைய முஸ்லிம்களுடைய மானம், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய உடைமைகள், பொருட்கள் ஹராமுன் அலைக்கும், இன்னொருடைய மானத்தை போக்குறது, இன்னொருடைய பொருளை அபகரிப்பது, இன்னொருடைய மானபங்கப்படுத்துவது ஹராமுன் அலைக்கும், உங்களுக்கு ஹராம் சொன்னாங்க. கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இன்று அரஃபாவுடைய தினம் எவ்வளோ ஒரு கண்ணியமான நாளாக இருக்கிறதோ, கஹுர்மதி பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கா எவ்வளோ ஒரு கண்ணியமான ஒரு ஊராக இருக்கிறதோ, இந்த மாசம் எவ்வளவு கண்ணியமான ஒரு மாசமாக இருக்கிறதோ, இது போல முஃமின்கள் உடைமைகள் ஒவ்வொன்றும் கண்ணியமானது.
அந்த சந்தர்ப்பத்தில் குர்ஆனுடைய ஆயத்தெல்லாம் இறக்கினான். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. குர்ஆனுடைய ஆயத்து இறங்குது. اليوم أكملت لكم دينكم, நபி இன்றைய தினம் உங்களுடைய தீனை நாம் பூர்த்தியாக்கி விட்டேன். وأتممت عليكم نعمتي, என்னுடைய நிஅமத்தை பூர்த்தியாக்கி விட்டேன். வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் தீனாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் பொருந்து கொண்டு விட்டேன் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்குது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சாரை சாரை அழுகுறாங்க, மாலை மாலையாக அழுகுறாங்க, தேமி தேமி அழுகுறாங்க. அவங்க விலகி கொண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு பின்னாலே எம்மை விட்டு பிரிய போகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமதானையும் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். ஆனால் மரணிக்கக்கூடிய அந்த ரமதான், வஃபாத்துடைய அந்த ரமதான்ல 2 தடவைகள் குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ரமதான்லையும் 10 நாட்கள் இத்திகாஃப் வைப்பாங்க. மரணிக்கக்கூடிய அந்த வஃபாத்தாகக்கூடிய அந்த ஆண்டுக்கு முந்தைய அந்த 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 ரமதானுடைய மாதத்துல 20 நாட்கள் இத்திகாஃப் இருந்தார்கள். அதுக்கு பின்னால ஹஜ் முடிஞ்சு, ஜுல்ஹிஜ்ஜா முடிஞ்சு, முஹர்ரம், சஃபருடைய மாதம் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 28ஆம் சஃபருடைய மாதத்துல 28 அல்லது 29வது திகதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படுறாங்க. இந்த உலகத்துக்கே அருட்கொடையாக, இந்த உலகத்துக்கே ரஹ்மத்தாக, இல்ல உலகத்துக்கே வழிகாட்டியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றால், இந்த உம்மத்தோட எவ்வளவு அன்பு பாசம் கொண்டிருந்தார்கள் என்றால், ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எனக்கு துஆ செய்யுங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷா, யா அல்லாஹ் ஆயிஷாவுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. ஃபதஹிகத் ஆயிஷா, ஆயிஷா சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிரிக்க ஆரம்பித்தார்கள். எந்தளவென்றால் ஹத்தா சகத ரஸஹா ஃபீ ஹிஜ்ரிஹா, தன்னுடைய தலை மடியில் படுவதற்கு விழுந்து விழுந்து சிரித்தார்கள். கேட்டாங்க, ஆயிஷா என்னாச்சு, ஏன் சிரிக்கிறீங்க, எவ்வளவு சந்தோஷம்? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், முந்திய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ரஹ்மத்துல் ஆலமீன் அனுப்பப்பட்ட நபி, நீங்க எனக்கு இந்த துஆவை கேட்டீங்களே யா ரசூலுல்லாஹ், இதை விட எனக்கு என்ன வேணும் யா ரசூலுல்லாஹ்? சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ஒரே ஒரு தடவை இந்த துஆவை நான் கேட்டதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே ஆயிஷா, என் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மதி, அல்லாஹும்ம ஃபிர் லி உம்மதி, யா அல்லாஹ் என் உம்மத்துடைய பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என் உம்மத்துடைய பாவத்தை மன்னிச்சிடு, யா அல்லாஹ் என் உம்மத்துடைய பாவத்தை மன்னிச்சிடு என்று என் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலே என் உம்மத்துக்காக இந்த துஆவை நான் கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் இவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லிகுல்லி நபியின் தஅவா முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு துஆ கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏண்ட துஆவை நான் கேட்கல உலகத்துல, ஏண்ட துஆவை நான் பாதுகாத்து வைத்திருந்தேன். காரணம், நாளை கியாமத்துடைய நாளையில எங்க உம்மத்தாகிய இந்த உம்மத் நாங்க கியாமத்துடைய நாளையில அல்லோட கல்லோட பட்டுக்கொண்டு துக்கத்தோட துயரத்தோட தலமாறிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்றாடுவேன், யா அல்லாஹ் உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி, என் உம்மத்தி யா அல்லாஹ் என் உம்மத்தை பாதுகாரு, என் உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதாக ரசூலுல்லாஹ் சுஜூதில் விழுந்து மன்றாடுவதற்காக வேண்டி மாத்திரம் அந்த துஆவை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி சந்தர்ப்பம், மரணிப்பதற்கு ஒரு சில தினங்கள், சஃபருடைய மாதம் கடைசி நோய்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளியில வந்து துளிச்சு கொண்டு தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு ரபியுல் அவ்வலுடைய மாதம், அந்த வியாழக்கிழமை, அதான் ரசூலுல்லாஹ் ஒரு மாதத்துல மௌத்தாகிறதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்பதாக ரசூலுல்லாஹ் தொழுவிச்சாங்க. மக்ரிபுடைய தொழுகையை தொழுந்து விட்டு சுப்ஹான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தம், காய்ச்சல், தலைவலி தாங்க முடியல. சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஒரு சம்பவம், ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய தூதரிடம் இந்த உலகத்தை தேர்ந்தெடுக்கிறியா அல்ல மறுமையை தேர்ந்தெடுக்கிறான்னு கேட்டான். அந்த அடியான்
மறுமையை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னாங்க. என்றால் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாரு என்பதை விளங்கின அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேமி அழுந்தார்கள். முஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அதுக்கு நாளைக்கு முன்னால ஒரு யமன் நாட்டுக்கு கவர்னராக அனுப்பினாங்க. அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் முஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. முஆஸ், நீங்க போகக்கூடிய இடத்துல மக்கள் அல்லாஹ்வின் பக்கம் அலைங்க, மக்களை அல்லாஹ்வின் பக்கம் தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் அலைங்க. அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு தொழுவும்படி ஏறுங்க. அவர்கள் அதற்கு பின்னால அவர்கள் பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளுக்கு சதகாக்களை வாரி வழங்குங்க, எடுத்து கொடுங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகி தஅவத்தல் மத்லூம், நீங்க அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு பதுவாவை பயந்துக்கோங்க. சரி அன்பினாமால், அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு பதுவாவை பயந்துக்கோங்க. ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அநியாயம் இழைக்கப்பட்ட ஒருவருடைய பதுவாவுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லைன்னு சொன்னாங்க. முஆத், அஸா அல்லா தல்கானி, இதற்கு பின்னால என்னைய நீங்க சந்திக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. முஆத் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சார்கள். முஆத் ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சார்கள். சொன்னாங்க, இதற்கு பின்னால நீங்க வந்தீர்கள் என்றால் இந்த கபருக்கு பக்கத்தால் தான் நீங்க நடக்க வேண்டி வரும்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு மகரிபுடைய தொழுது முடிஞ்சு இஷாவுடைய தொழுகைக்கு வீட்டிலேருந்து வரத்துக்கு தயாராகிறாங்க, வர முடியாது. அவ்வளோ சுகீனம், அவ்வளோ கடும் வருத்தம், அவ்வளவு தாங்க முடியாத ஒரு வருத்தம். எழும்புறாங்க, உது செய்யறாங்க, பள்ளிக்கு வந்து தொழ முடியாது, ரசூலுல்லாஹ் நடக்க முடியாது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் மயக்கம் போட்டு விழுறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மைமூனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வீட்டிலிருந்து ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால பூமியில வைப்பதற்கு சக்தி கல்ல, பூமியில வைப்பதற்கு சக்தி கல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பெரு விரல் பூமியில கோடு போட்டுக்கொண்டே போகுது. இதை பார்த்ததும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அற ஆரம்பித்தார்கள், அழுதார்கள் மாலை மாலையாக. கேட்டாங்க சஹாபாக்கள், ஆயிஷா அழுவுறீங்க, அழுவுறீங்க, ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட தாய்க்கிறாங்களே. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரங்களில் கால் வீங்கும் அளவு நின்று வணங்குவார்கள், கால் வீங்குமலை நின்று வணங்குவார். நான் கேட்பேன், யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எடுத்தானே முந்தைய பிந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ஏன் நீங்க இவ்வளவு சிரமப்படுறீங்க சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏ ஆயிஷா, அஃபலா அகூன அபதன் ஷகூரா, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு தந்திக்கிறான், அல்லாஹ்க்கு நன்றி உள்ள ஒரு அடியானாக, அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவனாக நான் ஆகக்கூடாதா என்று சொல்லிவிட்டு கால் வீங்கும் அளவு நின்று வணங்குவாங்க. அப்படியாப்பட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று காலை தரையில் வைப்பதற்கு சக்தி இல்லாமல் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் சொன்னாங்க சஹாபாக்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி ஸலா, தொழுகையை பாதுகாத்துக்கோங்க, இத்தகுல்லாஹ் ஃபி நிசா, பெண்களுடைய விஷயத்தை அல்லாஹ்வுடைய பயந்துக்கோங்க. சஹாபாக்கள் ஒரு சில புத்திமதிகளை சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு மௌத்தாவுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால சஹாபாக்கள் எல்லாத்தையும் அழைத்தாங்க. சொன்னா ரசூல் பள்ளிக்கு வர முடியாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா துளிப்பதற்காக நியமித்தாங்க. சஹாபாக்களுக்கு துஆ செஞ்சாங்க, ஆவாக்குமுல்லாஹ், ஹஃபிதகுமுல்லாஹ், நஸரகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. கிட்டத்தட்ட 15 துஆக்களை செஞ்சாங்க சஹாபாக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகக்கூடிய அந்த திங்கட்கிழமை தினத்துல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடுமையான வருத்தம். ஃபஜ்ருடைய நேரம், சஹாபாக்கள் மக்கா முழுக்க அழுவையால நிரம்பிக்குது. ஒவ்வொரு சஹாபாக்களும் அழுது கொண்டிருக்கிறார்கள், சஹாபி பெண்மணிகள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாளாக கானல்ல மஸ்ஜிதுக்கு தொழுவிப்பதற்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரை ஆட்டி மக்களை பார்க்குறாங்க, ஒரு புன்னுருவல் பூக்குறாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ் சுகமாயிட்டு, நோய்வாய் அதாவது அவர் ஷிஃபா கிடைச்சிட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிஃபா அதாவது நோயோட தான் இருந்தாங்க. திரை ஆட்டி கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஃபாத்திமா ரலியல்லாஹு துஹாவுடைய நேரம் வருது. திங்கட்கிழமை காலையில ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழைக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு வராங்க, தன்னுடைய ஈரக்கொலையின் ஒரு துண்டு என்று சொல்லக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வராங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வர சொல்றாங்க. சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ் படக்கூடிய வேதனை, ரசூலுல்லாஹ் படக்கூடிய அந்த கஷ்டம், ரசூலுல்லாஹ் படக்கூடிய அந்த வருத்தத்தை பார்த்து அழ ஆரம்பிக்க, வா கர்பா யா அபதா, வா கர்பா அபா, வா கர்பா அபா, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே, என் தந்தைக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று ஈரக்கொலையின் துண்டு என்று வர்ணிக்கக்கூடிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அழ ஆரம்பிச்சாங்க. சொன்னாங்க, ஏ ஃபாத்திமா சொன்னாங்க, இன்றைய நாளுக்கு பின்னால உன்னோட தந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, உன்னுடைய தந்தை இன்றைய நாள் உன்னை விட்டு பிரிய போகிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு இன்னும் அழ ஆரம்பித்தார்கள்.
இந்த சந்தர்ப்பத்தை சொன்னாங்க, ஃபாத்திமாவே இந்த ஃபெமிலியில் என் குடும்பத்தில் முதல்ல என்னை வந்து சந்திக்க போகிறது நீங்கள் தான். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அழுகையோட கவலையோட அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எப்ப மதீனாவுக்கு வந்தார்களோ அன்றைய தினம் மதீனா ஒரு பிரகாசமான தினமாக இருந்தது. எப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்தாரோ அன்றைய தினம் ஒரு மதீனா முழுக்க ஒரு இருளடைந்த தினமாக ஆகிவிட்டது. ஒரு சஹாபி வந்தார் ரசூலுல்லாஹ் வஃபாத்துடைய நாள்ல மதீனாவுக்கு முதல் தடவையாக. ஆனா மதீனா முழுக்க உலக்க சத்தமாக தல்பியா ஓதுவது போல சஹாபாக்கள் முழங்கிக் கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், என்ன சத்தம்? சொன்னாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் அழுந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்னாச்சு, ரசூலோட ஒரு நிலைமை தெரியாம சஹாபா பெண்மணிகள் சஹாபாக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட லுஹருடைய நேரம் நெருங்குது. சஹாபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம ஃபிர்லி اللهم اغفر لي اللهم اغفر لي اللهم الحقني بالرفيق الاعلى اللهم الحقني بالرفيق الاعلى مع الذين انعمت عليهم من النبيين والصديقين என்று ஓதினாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃபிர்லி, யார் என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை மன்னிச்சிடியா அல்லாஹ், என்னை உயர்த்தியான ரஃபீக்களோட என்னை உயர்த்தியானவர்களுடைய கூட்டத்தில் என்னை சேர்த்துருவாயாக என்று துஆ செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே இன்னலில் மௌத் சக்கராத், இன்னலில் மௌத் சக்கராத், இன்னலில் மௌத் சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத் சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்குது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரிந்து விட்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த சந்தர்ப்பத்தில் சஹாபாக்களுடைய நிலை என்னவாக என்றிருந்தால் சுப்ஹானல்லாஹ். அந்த சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உட்கார்ந்தார்கள். ஒரு இடத்தில் உட்கார்ந்த இடத்திலிருந்து உசும்பல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சின்ன புள்ளையோட போல அழுது கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நெருங்கிய நண்பர் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் வந்தாங்க. ரசூலோட நெற்றியை முத்தமிட்டு, உஹா நபியா உஹா கலீலா, என்னுடைய நபியே, என்னுடைய தோழரே, என்னுடைய நண்பரே என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வாளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். யாராவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் சொன்னால் அவரை நான் வெட்டி விடுவேன் சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை வஃபாத் ஆகிட்டாங்க. செவ்வாய்க்கிழமை குளிப்பாட்டப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டது புதன்கிழமை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தோண்டப்படுது. இதை கேட்டதும் இந்த கபர் தோண்டக்கூடிய சத்தத்தை கேட்டதும் பெண்மணிகள் சஹாபி பெண்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ் அவர்களுக்கான கபர் தோண்டப்படுது. இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாது, இதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை காண முடியாது, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது என்ற கவலையில சஹாபா பெண்மணிகள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் மறுநாள் புதன்கிழமையில ரசூலுல்லாஹ்வோட கபரை தோண்டி முடிஞ்சு அடக்கம் செய்யப்படுது. சுப்ஹானல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் அடக்கிவிட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்குறாங்க, ஏ அனஸ், அஸாபத் அன்ஃபுசுக்கும் அன் துஹ்ஸு அலா ரசூலில்லாஹி துராப. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனியில அவரோட முகத்துல மண்ணை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி உங்களுக்கு வஞ்சி உங்களால முடியுமா இருந்துச்சா? கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்தது பின்னால சஹாபாக்கள் நிலையை அழுது கொண்டு சஹாபாக்கள் கவலையோடு அதாவது தத்தளித்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் உமரத்தை வாழ வச்சு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதா, எவர்கள் முஹம்மதை வணங்கினார்களோ ஃபஇன்ன முஹம்மத் கதுமாத, சொன்னாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிட்டாங்க. மன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கினார்களோ ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன், அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறான். அது வரைக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆக்ரோஷமாக இருந்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரிந்த இந்த மாதம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிகள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலும் உம்மத்துடைய கவலையோடே வாழ்ந்தார்கள். ரசூலோட கவலை எல்லாத்துக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும், எல்லாருக்கும் நேர்வழி கிடைக்கணும் என்ற ரசூலோட கவலை. சுப்ஹானல்லாஹ். எங்களை உள்ளத்தில் இருக்கிற சகோதரர்களே, எங்களால் எத்தனை பேர் ஹிதாயத்துக்கு நான் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களால் எத்தனை பேர் ஹிதாயத்துக்கு தடையாக்கிற அக்லாக்குகிற பண்புகள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சிலே கலந்து கொடுத்தான், தொழுகா அல்லாஹ் அல்லாஹ் ஃபிஸ்ஸலா, தொழுகையை பாதுகாத்துக்கோங்க, தொழுகையை பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் எந்த அளவு தொழுகையை பாதுகாக்கிறோம்?
கண்ணியமான சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு பிறந்த மாதம், இந்த உலகத்தை விட்டு பிரிந்த இந்த மாதத்துல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை எதுவாக இருந்துச்சோ அந்த கவலையை நமது வாழ்விலும் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி மூச்சில கலந்த அந்த தொழுகை, சுப்ஹானல்லாஹ், அந்த தொழுகையை பாதுகாத்து தொழுந்து படைச்ச ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை அடைவதற்கு வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யாரை எங்களோட பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாரை பெற்றெடுத்த சீதையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாரை ஹயாத்தோடு இருக்கிறவங்கள கண்ணியமாக வாழ வச்சிடுவாயாக. யாரை வஃபாத்தாகிட்டவங்கள கபர்களை பிரகாசமாக்கி வச்சிடுவாயாக. எமது குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளை நீ ஆக்கி தந்துடுவாயாக. இரக்கம் ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய உறவுகள், எங்கள் ரத்தம், எங்களுடைய ரத்த பந்தங்கள், யா அல்லாஹ், ஏல ரப்பே ரஹ்மானே, முஸ்லீம் யால சகோதரர்கள், யால பலஸ்தீன்ல, யா அல்லாஹ், ஏல ரப்பே ரஹ்மான் லெபனான்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, யா அல்லாஹ், யால பிள்ளைகளை விட்டு பிரிந்து தாய்மார், தாய் தந்தையர்கள், தாயை இழந்த பிள்ளைகள், யால கஷ்டத்தோட, கவலையோட, கண்ணீரோட, பசியோட, பட்டணியோடு இருக்கிறார்கள், யா அல்லாஹ், நீ உதவி செய்ய மாட்டார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ உதவி செய்ய என்றால் வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது, யா அல்லாஹ், நீ உதவி செய்வாயாக, யா அல்லாஹ், நீ அவர்களை பாதுகாப்பாயாக, யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, அவர்கள் நிம்மதி நீ கொடுத்துருவாயாக, யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, யா ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான வாழ்வை நீ கொடுத்துருவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை நீ மீட்டி தந்துருவாயாக, யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மான், உன்னையே வணங்குகிறோம், யா அல்லாஹ், உன்னிடமே உதவி தேடுகிறோம், யா அல்லாஹ், உன்னிடமே மன்றாடுகிறோம், யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, நம் அனைவரையும் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழ தௌஃபீக் செய்வாயாக. உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மூச்சில் என்னென்ன விஷயங்கள் கலந்துருந்துச்சோ, யா அல்லாஹ், ரசூலோட வாழ்க்கையை நமது வாழ்க்கையில் எடுத்து எங்களோட வாழ்க்கையை மற்ற மக்களுக்கு ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்கிடுவாயாக, யா அல்லாஹ், யா ரப்பே ரஹ்மானே, எங்களோட வாழ்க்கையின் மூலமாக, எங்களுடைய நடத்தைகள் மூலமாக மற்ற மக்களுக்கு ஹிதாயத்துக்கு யா அல்லாஹ் தடையாணி ஆக்கிறாரே, யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஹிதாயத்துக்கு காரணமாக ஆக்கிடுவாயாக. நல்லவர்களா வாழ வைப்பாயாக, நல்லவர்களா மௌத்தாக்கிடுவாயாக, சக்ராத்தை ஈஷிப்படுத்திடுவாயாக, கலிமாவோட வாழ தௌஃபீக் செய்வாயாக, கலிமாவோட மௌத்தாக்குவாயாக. துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما. أرسله بالحق بشيرا ونذيرا. من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله لكم واستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهل به وكفر. وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت به عين بنظر. أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عظيما وبدأ بنفسه تعظيما وثنى بملائكته المسبحة القدسية تكريما فقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وأجيبوا الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه صلاة دائمة بدوام ملك الله. اللهم ارض عن الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وعن عمر بن الخطاب رضي الله عنه وعن عثمان بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب وعن الستة البررة الذين تمام العشرة رضي الله تعالى عنهم أجمعين وعن أصحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات وأمهات المؤمنين وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين. وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم أجرنا من النار. اللهم لا تجعلنا من حطب النار. ربنا اغفر لنا ولإخواننا سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء القربى وينهى الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله الجبار يذكركم واشكروا يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.